இது முதல் படமாக பண்ணியிருந்தாருன்னா மாது செல்வராஜன் நம்மளோட வாழை அப்படின்னு போயிருக்கும், எல்லாரும் பார்த்துருப்பாங்க, இல்லைன்னு சொல்ல நல்லவர்கள் எழுதியிருப்பாங்க. இது வரைக்கும் அடிச்சதா சும்மா நான் அது போர் கிடையாது, செக்ஸு கிடையாது, இப்போ அடிக்கிற மாதிரி இதாண்டா செக்ஸு, ஏதோ 1லேருந்து 5க்கு நல்ல மார்க் எடுக்கிறான்னு அவனுக்கு மட்டும்தான் உருண்டு அப்படின்ட்டாங்க. சொந்தக்காரங்களை கூட்டி கூட்டி மிதிக்கிறதா வேலையை அவங்க வெட்டி விட்டு போன்னு கேட்டேன். ஆக்டர் சூரி அவர்களை அன்புடன் மேடை அழைக்கிறோம். வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நேற்று இந்த படம் பார்த்தேன். நான் பார்த்திருந்தோட பார்ப்பதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்தாரு மாறி அண்ணன், ரொம்ப நன்றி அண்ணன். இந்த படம் பார்த்துட்டு வெளியில் வரப்போ எல்லாத்துக்கும் என்ன ஒரு கனவு இருந்துச்சோ அதே கனவு தான் எனக்கு இருந்துச்சு. வெளியில் வந்த உடனே மாறி அந்த நெருக்கி கட்டிப்பிடிச்சேன், அத்தனை முத்தங்கள் கொடுத்தேன். அவர் முகத்திலே நினச்சிட்டு நினைக்கிறேன் முத்தம் கொடுத்து. நான் இருக்க கட்டி பிடிச்சது எந்த அளவுக்கு கட்டி பிடிச்சது தெரியல. கண்டிப்பாக என்னோட கை தடம் அவர் மேலே பதிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு எனக்கு இந்த படம் பிடிச்சிருந்துச்சு. படம் பிடிச்சது அப்படின்றத விட மிஸ்கின் சொன்ன மாதிரி பாடம் தான் என் வாழ்க்கையிலையும் அது எல்லாத்தையுமே நான் பார்த்துருக்கேன். கண்டிப்பாக எல்லா வாழ்க்கையும் அதை பார்த்ததுனால தான் ஒரு விஷயத்தை படம் பண்ண முடியும். சும்மா ஒருத்தர் மட்டும் ஒரு வாழ்க்கை மட்டும் அதை படமாக மட்டும் வந்துட முடியாது. எல்லா வாழ்க்கை இது இருக்குது. நான் அதை பார்த்துருக்கேன். எல்லாரும் சொன்னாங்க இது முதல் படம் அப்படின்னு அண்ணனுக்கு, அவர் பண்ண வேண்டிய முதல் படம் அப்படின்னு. இது 4வது படம் அவர் பண்ணியிருக்கிற இந்த படத்துக்கான பெருமையாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது முதல் படமாக பண்ணியிருந்தாருன்னா மாது செல்வராஜன் நம்மளோட வாழை அப்படின்னு போயிருக்கும், எல்லாரும் பார்த்துருப்பாங்க, இல்லைன்னு சொல்ல நல்லவர்கள் எழுதியிருப்பாங்க. அதற்கு முன்னாடி 3 படங்கள் பண்ணி மாது செல்வராஜன்னா யார் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு பதிவை பண்ணிட்டு இப்போ நான் பண்ணுற என்னோட முதல் பதிவை. இது வரைக்கும் அடிச்சதா சும்மா நான் அது போர் கிடையாது, செக்ஸு கிடையாது, இப்போ அடிக்கிற மாதிரி இதாண்டா செக்ஸு அப்படின்னு அடிச்ச மாதிரி இருக்கு இந்த படம். அதனால தான் எனக்கு இவ்வளோ பெரிய மேடை, இத்தனை பெரிய இயக்குநர்கள், இன்னைக்கு தலை சிறந்த இயக்குநர்கள், சினிமாவுக்கு முக்கியமான டெக்னீஷியன்கள், தயாரிப்பாளர்கள், ஒட்டுமொத்த பேர் சேர்ந்து எப்படி ஒரு குடும்பத்தில் ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா அந்த உறவுகள் அத்தனை பேர் வந்து சேர்ந்து எப்படி அதை கொண்டாடுவாங்களோ அதே போல் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் இருக்கிற உறவுகள் அத்தனை பேருமே வந்து இன்னைக்கு ஒருத்தருக்கு நிற்க வச்சு கொண்டாடுறாங்கன்னா அதுக்கு தகுதியான ஆள் கண்டிப்பாக மாது செல்வராஜன் இருக்காங்க. நான் ரொம்ப ஆணித்தனமாக சொல்கிறேன். வாழ்த்துக்கங்க. உங்களை பெற்றவங்களுக்கும் உங்கள் கூட இருந்த மற்றவங்க எல்லாருக்கும், உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், உங்கள் மண்ணின் மேய்ந்தவர்கள், உங்கள் உறவு எல்லாரும் காலகாலமாக சந்தோஷப்பட்டு ஒரு மலை மேலே ஏறி நின்று வானவீர கத்துறதுக்கான தகுதியான ஒரு படமாக இருக்குன்னு நினைக்கிறேன். தகுதியான மனிதராக நீங்கள் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷங்க. அதே மாதிரி அந்த ஸ்கூலில் வந்து எனக்கு அந்த மாதிரி லைஃப் இருந்திருக்கு. நான் ஸ்கூலில் படிக்க போகல, சாரி நீங்கள் டக்குன்னு பதற வேண்டாம். எங்களுக்கு அந்த மாதிரி நானும் லவ் பண்ணியிருக்கேன். அந்த டீச்சர் இல்லை, இந்த டீச்சர் கொண்டு ஒரு டிஃபன் பாக்ஸை, இந்த டீச்சர் டெய்லி வந்து நல்ல சாப்பாடாக கொண்டு வருவாங்க. அந்த டீச்சர் அம்மா வந்து அந்த எல்லாத்துக்கும் ஒரு முதல் தெரியாதவங்க ஒரு உருண்டையை கொடுத்துட்டாங்க. சாப்பிட்றப்ப எல்லா பேரும் கை நீட்டிகிட்டு இருப்பாங்க. நாங்களும் கை நீட்டிகிட்டே கொடுத்துட்டே இருப்பாங்க. ஓரளவுக்கு அந்த அவங்களுக்கு தேவையானவோ மற்ற எல்லாத்துக்கும் கொடுத்துருவாங்க. இப்போ பார்த்தாங்க ரொம்ப பச்சு அதுக்காக ஒரு ஸ்டேஜ் அந்த மாதிரி சாப்பாடு இருக்கா டீச்சருக்கு எல்லா சாப்பாடும் கொடுத்துருவாங்க. டக்குன்னு ஒரு நாளைக்கு ஒரு ரூல்ஸ் போட்டாங்க. பாபா இந்த நம்ம இதில் சொல்கிற மாதிரி எவன் கிளாஸில் ஃபஸ்ட்டு அவன் டான்ஸ் கிளாஸ் கலந்துக்கணும் அப்படின்ற மாதிரி எவன் 1லேருந்து 5க்கு நல்ல மார்க் எடுக்கிறான்னு அவனுக்கு மட்டும்தான் உருண்டு அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் நமக்கு உருண்டைக்கு ரொம்ப தூரமாகிடுச்சு, சாப்பாடு ரொம்ப தூரமாகிடுச்சு. அப்புறம் டிஃபன் பாக்ஸ் திருட ஆரம்பிச்சிட்டாங்க சேர்ந்து. இதுக்கப்புறம் நம்ம டீச்சரை அந்த டீச்சர் டிஃபன் பாக்ஸை கொண்டு வரதே விட்டாங்க. இந்த மாதிரி நல்ல வேலைக்கு நல்ல பதிவான வேலையை தான் நாங்களாம் பண்ணியிருக்கோம். பரவாயில்ல, அந்த தம்பியாவது வந்து நான் வேலைக்கே போக மாட்டேன், என்னை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு பள்ளிக்கூடத்தால் எங்கே வேண்டாலும் போக நான் போகிறேன், தயவுசெய்து பள்ளிக்கூடத்துக்கு மட்டும் நான் அனுப்பிடாதுன்னு நான் அனுப்பிச்சிருக்கேன். இன்னைக்கு அதை அவ்வளோ அழகாக அவ்வளோ சுவாரஸ்யமாக சூப்பராக சொல்லி ரசிக்க வச்சு சிந்திக்க வச்சு அப்படியே கொஞ்சமாக வந்து அப்படியே வந்து நம்ம வாழ்க்கை தள்ளிங்க பாருங்க. நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் நடந்து இவ்வளோ இன்னல்ல இருந்து ஒரு மனுஷன் இவ்வளோ தூரம் கடந்து வந்து இன்னைக்கு வந்து இந்த காரணப்ப கும்பிடுவதற்கு கைகள் பத்தாதுனே உண்மைக்கான அத்தனை கைகள் வந்து அவ்வளோ கும்பிடணும்னே. எவ்வளோ கஷ்டத்தை தாண்டி வந்திருக்கீங்க. ரொம்ப பெருமையாக இருக்குங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் சரி, சந்தோஷ் சிவன்
சந்தோஷ் நாராயணனே வாழ்த்துக்கோங்க. ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தீங்க. நிறைய இடத்துல ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தீங்க. அதே வந்து தேனீஸ்வரனே, நான் வெண்ணிலா கபடி பண்ணுறப்ப முதல் கேமராமேன் நான் சினிமாவில் நான் அவரை பார்த்தது அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சுங்க. சொல்லிக்கிட்டே போகிறேன், அவ்வளோ ஷார்ட்னேன், அவ்வளோ ஷார்ட் இருக்கு. இந்த படத்தை ஆரம்பிச்சு எங்களுக்கு நான் சொல்லிகிட்டே போயிருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி படங்களை நான் சொல்ல முடியும். கௌதம் பாஸ்கரன் சார் நம்ம படங்கள் என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா அதில் வந்து அதோட ஸ்டைல் வேறு. ஆமாம், அதுக்கு எனக்கு ரொம்ப தூரமாக இருக்குன்னு. ஆனால் இதில் அப்படியே கவிதையாக இருந்துச்சு, அப்படி இருந்துச்சுங்க. நிறையா அது அந்த பையன் ஓடியாந்து ஃபஸ்ட்டு அங்கே கீழே இருந்து கட்டில் கீழே எழுப்பி விட்டு வேகமாக ஓடியாந்து போகிற வழியில் அந்த டம்முன்னு பாலத்தை கீழே குதிச்சு அந்த தண்ணி அள்ளி முகத்தை கழுவிட்டு அள்ளி முடிச்சுட்டு போயிருப்பாங்க. இதை விட ஒரு பதிவு எதுவுமே இருக்கான்னு நினைக்கிறேன். அது மாரியண்ண உங்களை சார்ந்தது தேனீஸ்வரன் நான் படம் முடிச்சிருக்கோம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. நடிச்ச அத்தனை பேர்த்துக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். தம்பிகளாக தமிழ் சினிமாவில் ஒரு நடிகரை கொடுத்துட்டாரு அண்ணன். அந்த செல்ல குட்டிகளுக்கு கட்டி பெற்றார்களுக்கு தங்க பெற்றார்கள் எல்லாத்துக்கும் நன்றி. ரொம்ப நன்றிங்க. 23 யோசிச்சு பார்க்கவே முடியாத விஷயம் தான். ஏன்னா அண்ணனோட கொட்டுக்காளி ரிலீஸ் ஆகுது. நானும் கொட்டுக்காளி பார்த்தேன், அவரும் வாழையை பார்த்தேன். ரெண்டும் ஒரே நாள் பார்த்தோம். அண்ணன் வந்து வாழையை பார்த்துட்டு போனாரு, அதுக்கப்புறம் நான் கொட்டுக்காளி பார்த்தேன். அதே ஸ்க்ரீனில் அதே தேட்டரில் அதே சீட்டில் உட்காந்து நான் பார்த்தேன். அவர் பார்த்துட்டு வாழையை பார்த்துட்டு கட்டி பிடிச்சிட்டு போகிறாரு. அவர் போனதுக்கப்புறம் நான் கதவை பிடிட்டு கொட்டுக்காளி பார்த்தேன். ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. கொட்டுக்காளியை மறந்துட்டு அவரை இன்னைக்கு கட்டி பிடிச்சதும், நான் வாழையை மறந்துட்டு அவரை கட்டி பிடிச்சதும் ரொம்ப ஒரு முக்கியமான வேலையாக நான் பார்க்குறேன், முக்கியமான விஷயமா பார்க்குறேன். ஏன்னா அவருக்கு அவ்வளோ ப்ரொமோஷன் வேலைகள் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து ரொம்ப நேரமாக உட்காந்துட்டு இருந்தார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ சிவகார்த்திகேயன் அவருமே வந்து வாழையை வந்து கூப்பிட்டோன்னே அதே டேட்டில் தான் ரிலீஸ் ஆகுது. ரெண்டு படமே அவர் எனக்கு ப்ரொமோட் பண்ணி கொடுத்துருக்காரு, எனக்கு பேசி கொடுத்துருக்காரு. வினோத் அவன் வந்து எங்கே சுற்றிட்டு இருக்கான்னு தெரில, வரல. ரொம்ப நிச்சயமாகவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரெண்டு படமும் ஒன்றா வருது அப்படிங்கிறது வந்து, ரெண்டு படம் ஒன்றா டேட்டு போடும்போது அடிக்கடி பேசிட்டு ஆட்கள் தான். நாங்கள் அடிக்கடி பேசிட்டு ஆட்டும் போது வாழை ரிலீஸ் ஆகுது ரெண்டு பேரும் ரெண்டு படமும் ஒன்றா ரிலீஸ் ஆக வேண்டிய படம் அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு. ஒரு கடத்துக்கு மேலே ரெண்டும் ஒன்றா வந்தால் இன்னும் பெட்டராக பண்ண ஆரம்பிச்சிச்சு. அப்படி தான் வாழையும் கொட்டுக்காளியும் வருது. நிச்சயமாக வாழை எழுதக்கூடிய கைகள் எல்லாமே கொட்டுக்காளியும் எழுதுனா கைகளெல்லாம் வாழை எழுதினா கற்றுச்சுமாங்க. ஏன்னா ரெண்டு பேருமே சாதாரண மண்ணில் வந்து புட்டிக்கு எடுத்துட்டு வந்த கதைகள் ரொம்ப அடிப்பட்டு மண்ணில் இன்னும் வினோத் ராஜ் அப்படிங்கிறவங்க இன்னும் என்னை மாதிரியே அவன் இன்னும் பிடிங்கி எடுத்து இன்னும் சொல்லப்படாத நிறைய வச்சிருக்கான். வினோத் அங்கிருந்து பிடிங்கி எடுத்துட்டு தான் கொட்டுக்காளி கொண்டிருக்கான். யோசிச்சு பார்க்கும்போதே ஒரு கோயின்சிடென்ட் மாதிரி தான் நடக்குது. ஆனால் ரெண்டு பேருமே நிச்சயமாக சொல்கிறாங்க, அண்ணனோட நடிப்பு. நெல்சன் சொன்னா அப்படி நெல்சன் கொட்டுக்காளி பார்த்தாப்புல. இப்போ வாழையை பற்றி நெல்சன் எப்படி பேசுறாருல, கொட்டுக்காளியை பற்றி நெல்சன் பேச எப்படி யோசிச்சு பாருங்க. நெல்சன் சொன்னாப்புல படம் பார்த்தீங்கன்னா கொட்டுக்காளி இல்லை பார்க்கணும். இந்த ஆட்டோக்குள்ள ஒரு சீன் நடிச்சிருக்காப்புல சூரியன் அப்படின்னாப்புல. என்ன ஆச்சு அப்படின்னா நடுக்கு மிதிக்கிறாப்புல. அப்போதான் கூப்பிட்டு கேட்டேன், இது வந்து ஆர்டிஸ்டாக இருக்காதோ ஆட்டோக்குள்ள உட்காந்துருக்கு ஃபுல்லாக. அதே மாதிரி டைரக்டர் இன்னொருத்தர் கூப்பிட்டு கேட்டேன், இது ஆர்டிஸ்டான்னு கேட்டால் இல்லை அது எங்கள் ஊர் சொந்தக்காரங்க அப்படின்னாரு. சொந்தக்காரங்களை கூட்டி மிதிக்கிறதா வேலையை அவங்க வெட்டி வச்சுக்கோ அப்படின்னு கேட்டார். ஏன்னா வாழையும் அதே தான், எல்லா கஷ்டத்தையும் எங்கள் சொந்தக்காரங்க தான் அனுபவிச்சாங்க. அது ஏன்னு அவருக்கு தெரியும், அவளை மிதிக்க முடியாது அர்த்தம் இல்லை. இதுனா நம்ம சொந்தக்காரங்களாம் நல்லா மிதிச்சிடலாம்னு சொல்லிட்டு அண்ணன் மிதிக்கையிலே தெரியும். ரொம்ப அற்புதமான நடிப்பு. நான் கொட்டுக்காளி பார்த்து யார்கிட்ட பேசுகிறேன். நான் கொட்டுக்காளி அது முடியும் போது 3 மணி என் படம் பார்க்கும்போது நான் ஸ்டேஜில் பேசுகிறான்னு விட்டேன். ரொம்ப ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு படைப்பாக அந்த படம் இருக்கும். நிச்சயமாக அந்த 2 படமும் ஒன்றாக ரொம்ப சந்தோஷம். நிச்சயமாக அந்த 2 படமுமே தமிழ் சினிமாவுக்கு ஒரு முக்கியமான படங்களாக இருக்கும். ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. அண்ணா ரஞ்சித் உங்களுக்கும் தங்களாண்டி எல்லாருக்கும் இந்த மனமார்ந்த வாழ்த்துக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. காரில் உட்காந்து போகிறப்போ 1000 போஸ்ட்டுகள் பார்த்தாலும் இந்த மாதிரி போஸ்ட்டை பார்க்குறப்ப நாங்களும் உலகசன் மார்க்கிட்ட இருப்போம்டா, எங்களால் படம் பண்ண முடியுமில்ல அப்படின்ற உங்கள் போஸ்ட்டு காட்டிகிட்டே இருக்குங்க. உங்களுக்கும் விக்ரம் அண்ணனுக்கும் டீம் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றிங்க. தேங்க்யூ சார்.